வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஓட்ஸை வச்சு வெஜிடபிள்லாம் சேர்த்து நல்ல ஒரு அருமையான அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதில் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு நம்பவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த அடையை பார்த்திங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் சரி, டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, அளவு இல்லாமல் சாப்பிட்லாங்க. நல்லா வேணுங்கிற அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம். வெயிட்டும் ஏறாது, அதே சமயம் சுகர் லெவலும் ஏறாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் இது. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த அடைக்கு பார்த்திங்கன்னா நான் மயோனஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெச்சப்பும் வச்சுருக்கேன். இந்த மயோனஸ் வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான். ஆயிலெலாம் எதுவும் சேர்க்காம, முட்டை ஆயிலெலாம் சேர்க்காம பன்னீரை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. இந்த அடைக்கு வந்து இது தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஹெல்த்தியான மயோனஸ் தாங்க இது. இந்த மயோனஸ் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த ஓட்ஸ் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு அடை ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓட்ஸ் அடை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு ஓட்ஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க. நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிரும் இந்த ஓட்ஸும் நல்லா கலந்து வரணும். தயிரோடு சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். அதனால் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். தண்ணியுமே இன்னும் பத்தலை பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இதிலேருந்து நான் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க. திரும்ப நம்ம இதில் வெஜிடபிள்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் அளவான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 கப்பு மட்டும் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இதுக்கிடையில் நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்தோம்னா டைம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இதுக்கிடையில் நான் வெஜிடபிளும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குடமிளகா 1, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோசு, கேரட் துருவல் கொஞ்சம், அப்புறம் பீட்ரூட் இருந்தால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம் தான், அளவுகளும் கிடையாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மசாலா தூள் நம்ம இது கூட சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நிறைய நார்ச்சத்தோட விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இந்த ஒரு அடையில் நமக்கு கிடச்சிடும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். நம்ம இந்த மசாலா, வெஜிடபிள், அந்த நம்ம சேர்த்த தயிர் எல்லாத்தோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாம் கலந்து நல்ல ஒரு கலவையாக நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா ஒத்தாப்பில் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். அதுலேருந்து நம்ம வெஜிடபிள்லேருந்து வர அந்த ஈரப்பதமே போதும் நமக்கு கலந்து எடுக்கிறதுக்கு. நல்லா இது போல் ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அவங்க மாவோட பக்குவத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் இந்த அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கணும். இப்போ நல்லா மாவை இது போல் கலந்து எடுத்துக்குங்க. நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்குவோம். அடை தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அழகாக மெல்லிஸாக தட்டினோம்னா அழகாக தட்ட வரும். அப்படி இல்லைனா நீங்கள் பால்த்தீன் கவர் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் கூட ஈரம் பண்ணிவிட்டு அதில் கூட நீங்கள் வச்சு தட்டிக்கலாம். நல்லா இது போல் மெல்லிஸான அடையாக தட்டிக்குங்க. மெல்லிஸாக தட்டும் போது பார்த்திங்கன்னா அடை நல்லா நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். ஓரங்கள்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. இப்போ அடை தட்டிட்டேன். இது இப்போ தோசைக்கல் காய போட்டிருக்கேன். அதில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அடையை இதில் இது போல் போட்டுக்குங்க. எண்ணெய் தடவிட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக இது போல் எடுக்கிறதுக்கு வரும்.
அடைய கல்லில் சேர்த்ததுக்கப்புறம் அங்கங்கே கேப் இருந்ததுன்னா அதை நல்லா ஈவனாக இது போல் தட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா இது ஒரு பக்கம் வேகட்டும். வெந்துகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம தோசை கரண்டி வச்சு சின்ன சின்ன குழியாக போட்டுவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்து கூட செய்யலாம். இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு இன்னொரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சோம்னா நல்லா மொறுமொறுப்பான அடை நமக்கு கிடைக்கும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா இந்த அளவு செவக்க வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பான டேஸ்டான சுவையான அடை நமக்கு ரெடி ஆகிடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். 2த்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போ சாப்பிட்டாலுமே குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இந்த அடையை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓட்ஸை வந்து நம்ம இட்லி, தோசை, அப்புறம் கஞ்சி இது போல் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் அடையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வயிறு நல்லா ஃபில்லிங்காகவும் அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான அடை ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.